திருச்சிற்றம்பலம். பரணி தீப விளக்கம். பஞ்சபூத தத்துவம் பரணி தீபமே, ஐந்து முக தத்துவம் சதா சிவமே. வடக்கு வாமதேவம், மேற்கு சத்யோஜாதம், தெற்கு அகோரம், கிழக்கு தற்புருடம், அவரவர் இடது செவிக்கு மேலே ஈசானம், வடகிழக்கு முகமாகும். முத்தமிழ் வேதம் சதாசிவ தத்துவம், சதாசிவ தத்துவம் ஐந்து, நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை, ஆடும் நடராச சபைகள் ஐந்து, தருக்கள் ஐந்து, நிலத்தின் திணைகள் ஐந்து, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ் இலக்கணம் ஐந்து, ஆடும் அம்பலத்தான் இயற்றும் தொழில்கள் ஐந்து, ஓடத்தின் வகைகள் ஐந்து, நாடுபடு திரவியம் ஐந்து, மலைபடு திரவியம் ஐந்து, காப்பியம் ஐந்து, குறவர் ஐந்து, திருமாலாயுதம் ஐந்து, அரசர் குழு ஐந்து, தூப புகை கூட்டு ஐந்து, செய்யுள் அடிகள் ஐந்து, அன்புடன் அக்கு மாலை உருட்டும் நம் கை விரல்கள் ஐந்து, புலன்கள் ஐந்து, பொறிகள் ஐந்து, தத்துவம் ஐந்து, மன்மத நம்புகள் ஐந்து, அதை எரிக்கும் சதாசிவன் அண்ணாமலை முகமைந்து, பஞ்சவாசம் ஐந்து, பஞ்சமூலம் ஐந்து, தந்தையர் ஐந்து, தாயார் ஐந்து, அரசர் குருதி ஐந்து, உயிர்படும் அவத்தைகள் ஐந்து, அதனால் பரணி தீபமும் ஐந்து. பரணி தீபம் ஏற்றி பேராயிர நாமம் பிதற்றி அண்ணாமலையை வணங்குவோமே போற்றி. பரணி விண்மீன் நிறைவு, கார்த்திகை விண்மீன் தொடக்கம், அன்று மாலை அண்ணாமலை மேல் 6 மணிக்கு ஆனந்த பேரின்ப ஜோதி விளக்கு. பரணி தீபம் 5 முகம், கார்த்திகை தீபம் ஒரே முகம், ஒருவன் என்னும் ஒருவன் திரு அண்ணாமலை திகு திகு வளர்த்தி, ஜோதி முகம், நீதி முகம், மாதிமுகம், அண்ணாமலை விளக்கு கண்டவர்க்கு வாழ்க்கையிலே ஏறுமுகம். அண்ணாமலை அப்பா.